கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பழைய ரூம் கடைக்கு வந்து போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்க ஏதாவது திங்ஸ் எடுத்து நம்மனால சரி பண்ண முடியுமான்னு பார்க்கறதுக்காக, அங்க நெறைய திங்ஸ் எடுத்திருந்தேங்க. அதில நெறைய திங்ஸ சர்வீஸும் பார்த்தாச்சு. அதில இந்த ஹேர் ட்ரையர வந்து சர்வீஸ் வந்து பார்த்துருந்தோம்ல, அத சரி பண்ணி அவங்கட்டயே தந்துட்டோங்க. அவங்க ரொம்ப ஹேப்பி. அதுக்கடுத்து இன்னொரு பொருள் எடுத்தோம். அது என்னன்னு தெரியலன்னு சொல்லியிருந்தேன். அது நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. மசாஜர்ன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சரிங்க, இத இன்னைக்கு சரி வந்து பார்க்க போறோம். அத எடுத்துட்டு வந்து அன்னைக்கே வந்து சார்ஜ் வந்து போட்டு பார்த்தேன். ஃபுல்லா வந்து சார்ஜ் ஏறுன மாரி தான் காட்டுச்சு. ஆனா வந்து எடுத்து ஆன் பண்ணி பார்த்தோம் அப்டின்னா, ஒர்க் ஆகல. இப்பயுமே பாருங்க சார்ஜ் வந்து போட்டோம் அப்டின்னா, சார்ஜ் ஏறுற மாரி தான் காட்டுது. ஆனா வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. இத வந்து ஃபுல்லா கழட்டி தாங்க பார்க்கணும். இதில ஸ்க்ரூ வந்து நெறைய தந்திருந்தாங்க. இத வந்து கழட்டியாச்சு. அதுக்கடுத்து பின்னாடி வந்து லைட்டா வந்து ஓப்பன் பண்ணிட்டு, அதுக்கடுத்து மேல எடுத்தோம் அப்டின்னா வந்துருதுங்க அது. அதுபோக உள்ளக்குமே நல்லா ஸ்க்ரூ வந்து தந்திருக்காங்க. அது எல்லாத்தையும் வந்து கழட்டினா தான் நம்மளுக்கு பேட்டரியும், மோட்டரும் வந்து உள்ளக்க தான் இருக்கு. அது எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும். இத எடுத்து பார்த்தேன். பாருங்க நம்மளுக்கு 775 டிசி மோட்டர் தான் தந்திருக்காங்க. பேட்டரியுமே 2 பேட்டரி வந்து இருக்கு. இது வந்து பேட்டரிய வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு சார்ஜ் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அதில வந்து வோல்டேஜ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தேன். ஃபர்ஸ்ட்டு பேட்டரி வந்து சுத்தமா வோல்டேஜ் வரல. சார்ஜ் வந்து போட்டதுக்கடுத்து அங்க 8.4 வருது. பேரலலா தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த மோட்டர் வந்து கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்தேன். மோட்டர் சூப்பரா வந்து ஒர்க் ஆகுதுங்க. அதில 12 வோல்ட் பவர் சப்ளை குடுத்தேன். செமையா வந்து சுத்த தான் செய்யுது. இந்த பேட்டரி தாங்க பிரச்சனையா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு அத வந்து அப்படியே வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கங்க பிஎம்எஸோட சேர்த்து வந்து எல்லாமே துரு ஏறி போயிருக்கு. அது தண்ணி வந்து உள்ளக்க போயிருக்குன்னு நெனைக்கிறேன். அது ஃபுல்லாவே துரு ஏறிருச்சுங்க. ஸோ இது பேட்டரி வந்து கண்டிஷன் வீக் ஆயிருச்சு. இதுக்கு வந்து புது பேட்டரி தான் நம்ம வந்து மாத்த போறோம். இந்த மாரி பேரலலா கனெக்ட் பண்ணணும். அப்போ மூல 7.4 வோல்ட் வரும். நம்மளுக்கு அதில வந்து 8.4 வோல்ட் வருது. கரெக்ட்டா வந்து இது சார்ஜ் ஆயிருங்க. இதுக்கடுத்து சுத்தி வந்து இந்த மாரி டேப் அடிச்சு விட்டுறலாம். அவ்வளோதான் நம்ம பேட்டரி பேக் வந்து ரெடி ஆயிருச்சு. இதுக்கடுத்து நம்ம அதிலருந்து உருவணும் பார்த்தீங்களா, அதையும் இதுக்கு மேல வந்து வச்சாச்சு. அப்பனா தான் உள்ளக்க வைக்கிறப்ப பேட்டரி வந்து ஆடாம இருக்கும். அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு. இந்த பேட்டரி வந்து உள்ளக்க கரெக்ட்டா இருக்கிற மாரி வச்சு விட்டாச்சு. அதுக்கடுத்து அந்த மோட்டர் இருக்கா, அதையுமே மேல கரெக்ட்டா இருக்கிற மாரி வச்சு விட்டுட்டு, முன்னாடி எப்படி எப்படி இருந்துச்சோ அத எல்லாத்தையும் செட் பண்ணி வந்து இந்த மாரி விட்டுட்டேங்க. அதுக்கடுத்து அந்த போர்டோட எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். மோட்டரையும், பேட்டரியும் இந்த மாரி கனெக்ட் பண்ணி விட்டாச்சு. இப்ப வந்து எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சுங்க. இப்ப ஆன் பண்ணி பார்த்தேன். கரெக்ட்டா தான் ஒர்க் ஆகுது. ஆனா பேட்டரியில வந்து கொஞ்சம் சார்ஜ் வந்து போடணும். ஒரு 3 இதுகிட்ட வந்ததுக்கடுத்து ஆஃப் ஆயிருது. சரி ஓகேங்க. எல்லா ஸ்க்ரூவையும் இந்த மாரி போட்டு விட்டுட்டு, மேல வந்து இந்த மாரி லாக் பண்ணி எப்படி இருந்துச்சோ அதுபடியே வந்து இந்த மாரி போட்டு விட்டாச்சுங்க. அவ்வளோதான் ரெடி ஆயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அடுத்து இதுக்கு சார்ஜ் வந்து போடலாம். இப்ப ரெட் கலர் லைட் எரியுது. சார்ஜ் ஏறுது. சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கடுத்து முன்னாடி மசாஜருக்கு எதுவுமே இல்லாம இருந்துச்சுங்க. இது வந்து ஆன்லைன்ல வந்து பார்த்தேன். இந்த மாரி தான் ஒண்ணு பால் மாரி தந்திருந்தாங்க. ஸோ ஒரு குச்சியில வந்து கரெக்ட்டா இருக்கிற மாரி செட் பண்ணி விட்டுட்டு, கரெக்ட்டா செட் ஆகுற மாரி இந்த மாரி வச்சு விட்டுட்டேன். கீழ லைட்டா டேப் அடிச்சுட்டு, உள்ளக்க வந்து சொருவும் போல நல்லா லாக் ஆயிக்கிருது. இப்ப வந்து ஆன் பண்ணி பார்த்தேங்க. செமையா ஒர்க் ஆகுதுங்க. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. நல்லா மசாஜ் வந்து பண்ணுதுங்க. அந்த இடத்துல வைக்கிறப்போ வைப்ரேட் பயங்கரமா ஆகுது பாருங்க. ஸோ, அதனால வந்து அந்த பெயின் வந்து ஏதாவது இருந்துச்சு, அந்த மசில்ஸ் வந்து ரொம்ப லாக்கா இருந்துச்சு அப்டின்னா, அத வந்து ரிலீஸ் பண்ணி விடுங்க. இதில வந்து 6 இத வச்சதுக்கடுத்து அமுக்கணும் அப்டின்னா, ஆஃப் ஆயிருது. அந்த மாரி தான். இது செமையா ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இது எப்டி இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.